السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah. யார் ஃபஜ்ர் மற்றும் அஸருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த ஐவேளை தொழுகையை தொழுதால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆனால் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு யார் ஃபஜ்ர் மற்றும் அஸருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்று ஏன் சொன்னார்கள்? ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு கடமையாக்கிய இந்த ஐவேளை தொழுகையிலே ஃபஜ்ர் மற்றும் அஸருடைய தொழுகையை சொல்வதற்கு தான் நாம் மிகவும் சோம்பேறிப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஃபஜ்ருடைய நேரத்திலே ஃபஜ்ருடைய பாங் சப்தம் கேட்டாலோ அல்லது அலறத்துடைய சப்தம் கேட்டாலோ நாம் உறக்கம்தான் முக்கியம் என்று சொல்லி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதே போன்றுதான் மதியம் உணவை உண்ணுகிறோம். எமக்கு உணவை உண்டால் சிறிது சோம்பேறியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். அந்த சோர்வின் காரணமாக நாம் உறங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த உறங்கக்கூடிய நேரத்திலே அந்த அஸருடைய வக்து முடிந்து விடுகிறது. இவ்வாறு நாம் ஃபஜ்ர் மற்றும் அஸருடைய தொழுகையை சொல்லாமல் இருந்தால் நாம் எவ்வாறு சொர்க்கத்திற்கு நுழைய முடியும்? எனவே இனி வரக்கூடிய காலங்களில் ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.